தமிழ்ச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்கு நம்ம திரை விமர்சகர் திரு வசந்த பாரதி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்போ 12th ஃபெயில்னு ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகிருந்தது பார்த்தீங்களா? அது நான் சமீபமாக தான் பார்த்தேன். அந்த படத்தை பற்றியான உங்களோட கருத்து என்ன தோழர்? அதோட நீங்கள் அந்த 12th ஃபெயில் படத்தை பற்றி சொன்னீங்க. நான் இந்த படத்தை தேட்டர்லேயே பார்த்துட்டேன். முதலையே அந்த படம் 6 மாதம் முன்னாடி படத்தை பார்த்துட்டேன். நீங்கள் இன்னொன்று என்னென்னா, இப்போ தான் நம்ம பசங்கள்லாம் 12th எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. இந்த May 1st வீக் ரிசல்ட் வரப்போகுது. அப்போது நான் அப்போ அந்த சமயம் பார்த்து நம்ம ஒரு அபசகுணமாக 12th ஃபெயிலுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த டாப்பிக்கில் இந்த படத்தை எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த படத்தை 12th ஃபெயில்னு சொல்லிட்டு தான் இருக்க தவிர, இது வாழ்க்கையில் வெற்றி பெற்றோருடைய கதை போகும். ஒரு 12th ஃபெயில் ஆனவன் எப்படி ஒரு ஐபிஎஸ் ஆகிறான்னு சொல்லிட்டு அது சொன்ன கதை அது ஐபிஎஸ்ஸாக அவன், அதாவது 1919 அனுராக் பத்தாக் எழுதி வெளிவந்த அந்த நாவல் வந்தது. அந்த நாவல் இப்போ படமாக இப்போ இது டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் இந்த படமாக போட்டிருக்காங்க. அது நாவலை படமாக எடுத்திருக்காரு. இயக்குனர் யாருன்னா விது வினோத் சோப்ரான்றதை இயக்கியிருக்காரு. இந்த விது வினோத் சோப்ரா யாருன்னா பரிண்டா, அப்புறம் 1942 லவ் ஸ்டோரின்னு போன்ற படங்களோட இயக்குனர். இவருடைய இன்னொன்று என்னென்னா முன்னாபாய் எம்பிபிஎஸ் சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு. அது தமிழில் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் சொல்லிட்டு கமல்ஹாசன் நடிச்சார் அந்த படத்தை. அந்த படத்தோட தயாரிப்பாளர் இவர் தான், விதி வினோத் சோப்ரா தான். அவர் இயக்கத்தில் வந்த படம் தான் இந்த படம். இந்த படத்தோட மொத்த நிகழ்ச்சியே 1997 நடக்குது. இது நிஜ சம்பவம். இதே மாதிரி 12th ஃபெயில் ஆனவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகி இப்போ கூட ஐபிஎஸ் ஆஃபீஸர் பணியில் இருக்கிறார். இப்போ அவர் சொந்த கதை தான் இப்போ. இது என்னென்னா, இது ஒரு லீனியர் ஃப்ளாஷ்பேக் இல்லாமல் அந்த ஏபிசிடி அதுலேருந்து அப்படியே Z வரைக்கும் போகிற லீனியர் கதை தான். ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. இந்த நிகழ்ச்சி நடக்கிறது ஓப்பனிங் சீன் நடக்கிறது மத்திய பிரதேசில் சம்பல்வேலி பள்ளத்தாக்கு சொல்லுவோம். நீங்கள் சம்பல்வேலி பள்ளத்தாக்குனாலே நம்மளுக்கு என்னென்ன இந்திய மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். போவாங்க சம்பல்வேலி பள்ளத்தாக்கு கொள்ளை கூட்டம் நிறைந்த ஒரு பகுதி சொல்லிட்டு ஒரு முத்திரகுத்திர பகுதி. அங்கே பசங்க ப்ளஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க. இப்போ ப்ளஸ் எக்ஸாம் எழுதும்போது அந்த வில்லேஜில் என்ன முறைன்னா ப்ளஸ் எக்ஸாம் பசங்களை எல்லாம் காப்பீடிக்க விட்டுறது. ஓப்பனிங் சீனை வாத்தியார் என்ன சொல்கிறேன்னா டே மக்கு பசங்களா, நான் இப்போ ப்ளஸ் எக்ஸாம் போன வருஷம் உங்களை நான் புக்கை பார்த்து காப்பி அடித்து எழுதுனா சொல்லி விட்டது. மக்கு பஸ்ஸில் ஒருத்தவங்க கூட பாஸ் பண்ணல, எல்லாமே ஃபெயில் ஆகிட்டீங்க. நீங்கள் இந்த முறை சிஸ்டமை மாற்றிட்டேன். இந்த முறை சிஸ்டமை மாற்றியாச்சு சொன்னால் நமக்கு ஷாக்கு. என்ன சிஸ்டம் மாற்றி பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸுக்கு பதில் போர்டில் எழுதி போடுவேன். அதை பார்த்தா அதை எழுதி பாஸ் பண்ணுறா மக்கு பஸ்லாம் சொல்லிட்டு வாத்தியார் சொல்கிறார். சரி, போர்டில் எழுதி போடுறாரு. எழுதி போகும்போது இன்ஸ்பெக்ஷன் ஒருத்தர் வரார், டிஎஸ்பி ஒருத்தர் வரார். அந்த டிஎஸ்பி பார்க்குறாரு. இப்போ அந்த ஊருக்கு வராரு. இது காலகாலமாக அந்த ஊரில் நடந்துருக்கிறது தான். இப்போ திடீர்னு ஒரு புது டிஎஸ்பி வந்தோடனே துஷ்யந்த்ன்றது அவர் பேர் என்னென்னா பிரியன் ஷோ சட்டர்ஜி சொல்லிட்டு அந்த ஆக்டர் பேர் அவர் வந்தவொடனே பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே ப்ளஸ் எக்ஸாம் என்ன நடக்குது சொல்லும்போது ஹெச்எம் சொல்கிறாரு, சார் அதெல்லாம் கண்டுக்காது சார், இது இந்த ஊரில் நடக்கிற காலகாலம் நடக்கிற விஷயம் சார், கண்டுக்காது சார். இந்த பசங்க படிச்சு என்ன சார் பெரிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆக போகிறாங்களா சார்? ஏதோ +2 காப்பி வச்சு பாஸ் பண்ணானுங்களா, ஏதோ பஞ்சாயத்து ஆஃபீஸில் கிழக்கு வேலையாக வருவாங்க சார், இதெல்லாம் கண்டுக்காக வருவாங்க சொல்லும்போது இல்லை நோ 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 இதெல்லாம் தப்பு கிளம்ப சொல்லிட்டு அவர் பிரின்ஸிபாலை மிரட்டுறாரு. பிரின்ஸிபால் சொல்கிறாரு, சார் வேண்டாம் சார், தேவையில்லாமல் தலையிடாதீங்க. நீங்கள் இந்த ஸ்கூல் நடத்துறது தலைவர் பஞ்சாயத்து தலைவர் ஸ்கூல் நடத்துறது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி சம்பல்வேலி பள்ளத்தாக்கு கொல்லக்கொண்ட இந்த கும்பல் சேர்ந்தால் பசங்க படிக்கிறாங்க. நீங்கள் உயிரோட போக முடியாது சார். அவர் அந்த ஷேரட்டை ஓட்டிகிட்டு இருக்கிற அந்த நாயகனை அவன் தம்பியை பொய் கேஸில் போலீஸில் பிடிச்சி போடும்போது அப்போ அந்த தம்பி ஓடி டிஎஸ்பிகிட்ட போய் சொல்கிறான், சார் காப்பாற்றுங்க சார், காப்பாற்றுங்க தம்பியை உள்ளே பிடிச்சி போட்டான் சார், காப்பாற்றுங்க சார் சொல்லும்போது டிஎஸ்பி வரார். இந்த பசங்களை காப்பாற்றிட்டு இது மாதிரி வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறாரு. அந்த பசங்களை பற்றி தெரிஞ்சுட்டு அப்போ தான் என்ன பண்ணுறாரு, அந்த மனோஜ் அந்த டிஎஸ்பி மேலே மனோஜுக்கு ஒரு மதிப்பு வருது. சார் நீங்கள் உங்களை மாதிரி நல்ல ஒரு நேர்மை அதிகாரிகளாக இருக்காங்க சார், ரொம்ப சந்தோஷமாக சார் பார்க்குறதுக்கு. உங்களை மாதிரி ஆகிறதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் சொல்லும்போது அப்போ ஒரே வார்த்தை சொல்கிறேன், நீ நேர்மையாக இரு,
உண்மையாரு ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தை தான் இந்த நாயகனுடைய லைஃபை திருப்பி போட்டுறது. அப்படியே வந்தது திருப்பி போட்டுறது. அடுத்த வருஷம் வந்து எக்ஸாம் நடக்குது, +2 எக்ஸாம் நடக்குது. அப்போ வந்து அதுக்குள்ளே டிஎஸ்பி மாற்றிடுறாங்க. அதுக்குள்ளே வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து எல்லோரும் காப்பி அடித்து எல்லாம் பாஸ் பண்ணுறாங்க. அது நம்ம நாயகன் மனோஜ் இருக்கா பார்த்தீங்களா, நேர்மையாக படித்து பரீட்சையில் எழுதி ஒரு பார்டரில் பாஸ் பண்ணுறான். இதுதான் ஒரு விஷயம் வந்து இப்போ பேக்ரவுண்டு வந்தது. இப்போ படித்து பாஸ் பண்ண உடனே வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை வந்து ஃபர்தர் பிஏ படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அவனை பக்கத்து ஒரு வில்லேஜில் பிஏ படிச்சுட்டு வரான். இப்போ பிஏ படிக்கும்போது ஒவ்வொரு படிக்கும்போது வீட்டில் உள்ள அந்த மாடு ஒவ்வொரு மாடாக குறைச்சிட்டு வருது. அதெல்லாம் ஷார்ட்ஸில் காட்டியிருப்பாங்க. அவ்வளோ ஒரு இதாக இருக்கும், இப்போ அருமையாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு கிராமத்தில் படிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தராங்க பாரு சொல்கிறது படத்தில் டைரக்டர் காட்டுறாரு. வந்து இப்போ பையன் டிகிரி முடிச்சிடறான். டிகிரி வந்து பிஏ ஹிஸ்ட்ரி படித்து டிகிரி முடிச்சிடாரு. முடித்த உடனே இவங்க பாட்டிக்கு என்னென்னா பேரனை வந்து எஸ்ஐ ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அந்த ஆசை இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வந்து அந்த எக்ஸாம் எழுது, நீ அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதுக்கு இந்த ஊருக்கு போக சொல்லிட்டு அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே பாட்டிக்கு வந்து பாட்டியோடைய ஹஸ்பண்ட் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர். அந்த பாட்டிக்கு பென்ஷன் வந்திருக்கு. பென்ஷன் பணம் வந்து கத்தையாக சேர்த்து வச்சுருக்காங்க அந்த அம்மா. அது பாட்டி எடுத்து பேரங்கிட்ட கொடுத்து, நீ எடுத்துகிட்டு போயிட்டு ஊரில் போயிட்டு படித்து வந்து நீ வந்து பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டு வா சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த பையன் வந்து ஊரை விட்டு வரான். ஊரோடு வரும்போது பஸ்ஸில் வந்து ஒரு கும்பல் வந்து அந்த படத்தை திருட்டுறது இதெல்லாம் நடக்குது. பாவம் எவ்வளோ ஒரு பரிதாபமாக இது பண்ணல, திருட்டுறாங்க. இவன் அப்படியே வந்து அனாதையாக வந்து ஊரில் வந்து நிற்கிறான். ஊருக்கு திரும்பி போகிறதுக்கும் பைசா கிடையாது. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு இந்த மாதிரி வீட்டு வேலை பார்க்குறோம், அந்த வீட்டு ஹோட்டலில் வேலை பார்க்குறோன்னு சொல்கிறான் வந்தவன். இது மீன் டைம் வந்து எதுக்கு நோக்கி போனோன்னோ அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அப்படியே நிற்கும் போது தான் அங்கே வந்து ஒரு பையனை பார்க்குறான். அவன் டெல்லிக்கு போகிறான். அந்த பையன் ஒரு பெரிய வசதியான கோடீஸ்வர பையன் வந்து டெல்லிக்கு வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்க போகிறான். அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிச்சிடறான். டே நானே வரேன்டா அவன் சொல்லிட்டு போது சரி அவன் கூப்பிட்டு போகிறான். எனக்கு ஒன்றுமே கிடையாது, நீ தான் காப்பாற்று, அவனை கூட்டிகிட்டு போகிறான். அது வந்து பெரிய பாராட்டினான். அந்த மாதிரி நல்லா மனசு சொல்லதை கூட்டிகிட்டு போன வந்தது. கூட்டிகிட்டு அங்கே போகிறான். அங்கே போன உடனே ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வருது. இவன் என்ன ஒன்றுமே எல்லாம் போயிருக்கான் பார்த்தீங்கன்னா, எல்லாரோடையும் அவங்க கும்பலாக உட்காந்து இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்க. எல்லாம் பார்க்கும்போது இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்குள்ளே ஆர்வத்துக்குள்ளே உள்ளே போகிறான். கோச்சிங் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக அவங்க சொல்லித்தராரு. அதுக்குள்ளே போய் படிக்கிறான். அதே மாதிரி பார்ட் டைம் வேலை பார்க்குறான். வந்து லைப்ரரியில் வேலை பார்க்குறது, இது மாதிரிலாம் படிச்சு போராடுறான். லைஃப்பில் ஃபுல்லாக போராடுறான். என்னென்ன வேலையெல்லாம் பார்த்து வரும்போது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறான். ஃபெயில் ஆகிடுறான் வந்தவன். அப்புறம் திரும்ப ட்ரை பண்ணுறான். இப்படியே பண்ணி அப்புறம் மெயின் எக்ஸாம் உட்காரான். மெயின் எக்ஸாமில் ஒவ்வொரு இத்தியாசத்தில் என்ன பண்ணுறான், கொஸ்டினை மாற்றி எழுதிடுறான். ஃபெயில் ஆகிடுறான். லாஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு வந்துடுறான் வந்தவன். ஏதோ 97 வந்து கோச்சிங் சென்டர் வந்து பெரிய பங்கு வகிச்சார். 97 அப்போ அதான் அந்த அங்கே போய் படித்து அவன் மெயின் எக்ஸாம் எழுதுறான். நம்ம நாயகன் வந்து ஃபைனல் வந்துடுறான். மெயின் எக்ஸாம் எழுதி மெயின் பாஸ் பண்ணி இன்டர்வியூ போகிறான். அதுதான் இந்த படத்தோடைய மெயின் வந்து இன்டர்வியூ போயிடுறான். இன்டர்வியூவில் போய்ட்டு அந்த கோட் சீட்லாம் போட்டுட்டு போய் உட்காடுறான். உட்காந்த உடனே இன்டர்வியூவில் சுற்றில ஒரு 5-6 பேர் இருக்காங்க. எல்லாம் பயோடேட்டாலாம் போயிடும் பார்த்தீங்களா. பயோடேட்டா பார்க்குறாங்க. 12th ஃபெயில் இருக்கும்போது அப்படியே அந்த சேர்மன் போர்ட் சேர்மன் பார்க்குறான். ஏய் என்னடா 12th ஃபெயிலு இங்கே வந்திருக்கேன், இன்டர்வியூ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் சார், இந்த மாதிரி சார் நான் 12th ஃபெயில் தான் சார். எங்கள் ஊரில் சார் இது மாதிரி வந்து ஒரு பழக்கம் இருந்துச்சு சார். வந்தது நாங்கள் வந்து எங்கள் ஊரில் முழுக்க வந்து 12th எக்ஸாம் ஃபெயில் அடிக்க விட்டுருவோம். அந்த காப்பி அடிக்க விட்ருவான் சார். 12th வந்து இல்லை காப்பி அடிக்க விட்ருவான் சார். அப்போ வந்து ஒரு டிஎஸ்பி வந்தார் சார். வந்த உடனே எங்களை எல்லாம் அந்த காப்பி அடிக்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டார் சார், தடுத்துட்டார் சார். அதனால் வந்து அந்த சமயத்தில் எக்ஸாம் எழுது எல்லாரும் ஃபெயில் சார் வந்தது. அப்புறமா தான் அடுத்த வருஷம் தான் சார் நாங்கள் என்னால் எழுத முடிஞ்சது. அப்போ அதுக்கு அடுத்த வருஷமா எனக்கு காப்பீட்டு எழுதுனியா? இல்லை சார், அந்த டிஎஸ்பி வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தனால நான் மட்டும் படித்து பாஸ் பண்ணேன் சார். அதனால தான் நான் பார்டரில் பாஸ் பண்ணேன் சார். மற்றவங்க எல்லாருமே வந்து காப்பீடிச்சாங்க சார். சொல்லும்போது அவர் இன்டர்வியூ போர்டில் ஒரு 12th ஃபெயில் ஆகிட்டு நீங்கள் வந்து நீ வெளியிடப்படா சொல்லிட்டு அவனை வெளியில் அனுப்பி விட்றாங்க. அந்த இப்போ ரிஜெக்ஷன் அனுப்பி விட்டும்போது ஒரு அங்கே போர்டு மெம்பர் ஒரு 4 பேர், ஆக்சுவலி சேர்மன் ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு 4 போர்டு மெம்பர் இருப்பாங்க. அதில் ஒரு மெம்பர் ஒரு லேடி, தம்பி நீ வெயிட் பண்ணுப்பா, அப்புறம் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த மேடம் சொல்கிறாங்க சார் அவன் உண்மைதான் சார் சொல்லிக்கிறார் சார், நம்ம ஏன் சார் அவர் ரிஜெக்ட் பண்ணி வெயிட் பண்ணுப்பா சொல்லும்போது இவனுக்கு ஒரு டென்ஷன் வந்துடுது. டென்ஷன் வந்தபோது அப்புறமா அவனை கூப்பிட்றாங்க. வந்தவனை உள்ள வாப்பா சொல்லி கூப்பிடும்போது அந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது இவர் அது சேர்மன் திரும்ப இவனை கேட்குறாரு. இல்லை ஃபுல்லாக ஃபயரிங் தான், பயங்கரமாக அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அவ்வளோ ஒரு ஃபயரிங்காக இருக்கும். அவன் திரும்ப அந்த சேர்மனாக கேட்குறான்,
ஏன்பா ஐஏஎஸ் இன்டர்வியூன்றது ஐஐஎம் ஐஐடி படித்தவங்க அதை மாதிரி வந்து ஒரு ஹை லெவல் எஜுகேஷனல் பேக்ரவுண்டில் தான் வருவாங்க. நீ பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு வந்துருக்கியாப்பா வந்தது, உனக்கு என்ன தகுதி இருக்குது ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு வரும்போது, இந்த ஐஏஎஸ் இப்போ இன்டர்வியூக்கு வந்திருக்க படிக்க ஆஃபீஸில் வர சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, சார் அவங்க வந்து ஐஏஎம் ஐஐடி படிச்சுட்டு வந்திருக்கலாம் சார், ஆனால் வந்து நான் வந்து வாழ்க்கையை படிச்சுட்டு வந்திருக்கேன் சார். வந்து எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்படாது சார். வந்து இப்போ எங்கதான் சார் இந்தியாவில் ஒரு ஊரில் வந்து 12th வந்து பசங்களை காப்பீடிக்க விட்டு பாஸ் பண்ண வைக்கிறாங்க சார். இந்த விஷயங்கள் அந்த அனுபவம் அவங்களுக்கு தெரியுமா சார்? அந்த ஐஏஎம் ஐஐடி படித்து வந்து தெரியுமா சார் சொல்லி இவன் கேட்குறான். அந்த கேட்கும்போது அப்படியே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு வந்தது. அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ ஒரு வார்த்தை வந்து ஒரு அந்த சேர்மன் இங்கிலீஷில் சொல்கிறார். இங்கிலீஷில் சொல்லும் போது அந்த பையனுக்கு வந்து அந்த டக்குன்னு புரிஞ்சிக்க முடியல. இங்கிலீஷில் சொன்னது புரிஞ்சிக்க முடியல சார். அந்த இங்கிலீஷை புரியல சார் சொல்லும்போது உடனே அவனை டக்குன்னு அப்படி ரோஸ்கட் பண்ணேன்னாப்பா, ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் வார்த்தை கூட உனக்கு தெரியல, நீ வந்து ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு வந்துருக்கிறியாப்பா சொல்லும்போது இவன் என்ன சொல்கிறான்னா, சார் எனக்கு குடிக்க தண்ணி கொடுங்க சார் கேட்குறான். நல்லா நீங்கள் அந்த படத்தை வந்து இந்த இன்டர்வியூ சீனை அவ்வளோ அருமையாக எடுத்துருப்பாங்க. இப்படி தண்ணி கொடுங்க சார் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த ஐஏஎஸ் இன்டர்வியூ டேபிளில் வந்து இந்த டம்ளர் இருக்குது, கண்ணாடி டம்ளரை கொடுக்கும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, மனோஜ் என்ன சொல்கிறான், சார் எனக்கு சில்வர் டம்ளர் தான் ஓடணும் சார் எனக்கு தண்ணி சொல்லும்போது இவன் சொல்கிறேன், ஏய் என்னப்பா தண்ணி எதில் குடிச்சா என்னப்பா வந்து உனக்கு இது சில்வர் டம்ளர் குடிச்சாருன்னா கண்ணாடி டம்ளர் குடிச்சா, இல்லை சார் எனக்கு வந்து சில்வர் டம்ளர் குடிச்சா பழக்கம் சார் சொல்லும்போது, நீ தண்ணி சுத்தமான தண்ணியாக பாரு வந்து நீ எந்த டம்ளர் இருந்தால் சொல்லும்போது அந்த பையன் சொல்கிறேன், அது மாதிரி தான் சார் நான் வந்து சர்வீஸ் பண்ண போகிறேன் சார். லாங்குவேஜ்ன்றது ஒரு சின்ன ஒரு இதுதான் சார், மீடியம் சார் வந்தது, இங்கிலீஷ்ன்றது ஒரு மீடியம் வந்தது, அது எப்படி சார் வந்து இதாக வந்து இப்போ எந்த இதெல்லாம் நம்ம சர்வீஸ் பண்ண போகிறேன் நான் அதுதானே சார் அப்படி சொல்லும்போது இவன் சொல்ல. அப்புறமா இவங்கிட்ட சில இன்டர்வியூலாம் சில கேள்வி கேட்பாங்க வந்துப்போம். இன்டர்வியூவில் வந்து நீ ஃபெயில் ஆனால் நீ என்ன பண்ணுவேன், நீ உனக்கு செலக்ட் பண்ண என்ன பண்ணுவேன் சொல்லும்போது இவன் சொல்லுவான் வந்தவன் இந்த மாதிரி, நான் வந்து இல்லைன்னா வந்து நான் வந்து டீச்சராக போய்ட்டு வந்தேன் நான் சொல்லி அதை சொல்லுவான் வந்தவன். போர்டு மெம்பர்ஸ்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறாங்க வந்தது. சார் இவருக்கு இப்போ மேலே வந்து இவனுக்கு வந்து ஒரு லட்சியம் இருக்குது வந்து உனக்கு நேர்மையாக இருக்குது வந்தது. இவங்களை போல் ஆட்களை பார்க்கறது வந்து ரொம்ப அரிது வந்து உங்களுக்கு. இவர் இன்டர்வியூ வந்து முடிஞ்ச அப்புறமா இது ரிசல்ட் வரும்போது இவனுக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறான். வந்து நம்ம மனோஜ் வந்து போர்டில் போகிறாங்க இன்டர்வியூ போர்டு அந்த வெளியில் அது யூபிஎஸ்சி வாசலில் வந்து லிஸ்ட்டு ஒட்டுவாங்க. இப்போ 97 இப்போ தான் வந்து ஆன்லைனில் வந்து போர்டில் செலெக்ஷன் லிஸ்ட் ஒட்டுறாங்க. ஒட்டும் போது போய் இவன் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கிறான். ஆனால் அவனுடைய லவர் ஒருத்தர் வந்து இருக்கிற குடியிருந்து ட்ராவல் பண்ணிட்டு வர கதையில் அவகிட்ட அவ தான் கூட்டிகிட்டு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக், செம்ம ஷாக், அப்படியே எல்லாம் ஆடி போடுறாங்க. ஐபிஎஸ் ஆகிடுறான் வந்து நம்ம கதாநாயகன் வந்து. அவ்வளோ ஒரு குதூகலம் வந்தது, அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவளுக்குள்ள. ஏன்னா அந்த ஒரு அவன் சொல்கிறான், நீயே ஒருத்தன் வெற்றி பெற்றனா நாங்கள் எல்லாருமே வெற்றி பெற்ற மாதிரி. அதான் சிஸ்டம், அந்த சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, அடிமட்டத்திலிருந்து ஒருத்தன் வர வந்து வெற்றி என்பது ஒட்டுமொத்த அந்த அடித்தள மக்களுக்கு கிடைச்ச வெற்றி. அதனால வேண்டி அந்த மாதிரி எல்லாரும் கொண்டாடுறாங்க. இந்த விஷயத்தை வந்து உடனே வந்து ஊரில் உள்ள அவங்க அம்மாவுக்கு சொல்லும்போது அவங்க அம்மா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்பா நீ ஐபிஎஸ் ஆகிட்டியாப்பா சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவங்க அப்பா வந்து வேகமாக இங்கே போகிறாரு, எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, எங்கே போகிற ஏய் என்னை பற்றி பொய் கேஸ் கொடுத்தா வந்தானா அந்த பஞ்சாயத்து நான் போயிட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய அப்பா கிட்டடா நீ வித்த கடை சொல்லி நான் போய் கேட்க போகிறேன் சொல்லிட்டு போயிருப்பான். வந்தது படம் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது அந்த படம் வந்து. நான் இவ்வளோ நேரம் இந்த படத்தை பற்றி சொன்னேன். நான் இந்த படத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நேர்த்தியாக வந்து ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. அதாவது எந்த கமர்ஷியல் ஐட்டமும் இல்லாமல். எனக்கு இனிஷியலாக வந்து இது ஒரு மலையாள படமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்தது. அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா வந்து தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன். இந்த படம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கேரக்டரோட அந்த டெப்த் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. அந்த கேரக்டர் வந்து இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எங்கேயுமே ஒரு எக்ஸ்ட்ரா சீன்ஸு எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ் வைக்காமல் படத்துக்கு என்ன தேவையோ அந்த சீன்ஸை மட்டும் வச்சுருந்தாங்க. என்ன டைலாக் வைக்கணுமோ அந்த டைலாக் மட்டும் வச்சுருந்தாங்க. கேரக்டர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டருக்குமே வந்து நல்ல டெப்த் கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிஎஸ்பி வர கேரக்டரும் சரி, இந்த பையனோட கேரக்டர், இந்த அப்புறம் வந்து அப்பா கேரக்டர், அம்மா கேரக்டர், அப்புறம் வந்து பாட்டியோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக வரவங்களோட கேரக்டரும் பார்த்திங்கன்னா வந்து படத்தில் எல்லாரோட கேரக்டருமே வந்து இன்க்ளூடிங் அந்த இன்டர்வியூவில் லாஸ்ட்டில் வர எல்லாரோட கேரக்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்த்தாக இருந்தது. அந்த விஷயம் பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது வந்து ஒரு 12th ஃபெயில் ஆனவன் வந்து எப்படி வந்து ஐபிஎஸ் ஆகிறான் அப்படின்றது வந்து அந்த ஒன்லைனே பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து யூஸ்வலாக வந்து இதை வேறு மாதிரி காட்டுவாங்க.
நம்ம நம்ம நினச்சா என்னன்னாலும் முடியும் அப்படின்றதுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ இந்த படம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஃப்ரேம் ஒன்லேருந்தே வந்து ஒரு மாதிரி வந்து கமர்ஷியல் எலிமெண்ட் மட்டும் எதிர்பார்த்துட்டு வரவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணும். இப்போ ஒரு நல்ல படம் பார்க்கணும், நல்ல கதையை பார்க்கணும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கு வந்து. அப்புறம் ஒரு நீங்கள் ஒரு டீச்சராக இன்றைய யூத்துங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த படம் வந்து என்ன சொல்லுது நீங்கள் உங்கள் கன்வே பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் அதை? ஆமாம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த படத்துலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறதுனால வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஃபோக்கஸ் வந்து சுத்தமாக இல்லை. அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரீட் லேம்பில் படித்தாங்க, மெழுகுவத்தியில் படித்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த படத்தில் வந்து அப்துல் கலாம் அப்படி படித்தாருன்னு சொல்லிட்டு ஹீரோ ரிப்பீட் பண்ணுறாரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறையா லைட்ஸ் இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நம்ம கையிலேயே வந்து எல்லாமே இருக்குது. நம்ம என்ன பார்க்குறோன்னா வந்து நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகும். நம்ம லாங் டேர்ம் கோல் செட் பண்ணாமல் அந்த லாங் டேர்ம் கோல் செட் பண்ணிவிட்டு அதுக்கான சாக்ரிஃபைஸஸை பண்ணால், சாக்ரிஃபைஸ் தான் என்னன்றதே நமக்கு கேள்விக்குறியாயிடுச்சு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஹை ப்ரொஃபைலில் இருக்கவங்க, நல்ல ஜாபில் இருக்கவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து சாக்ரிஃபைஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இல்லை. ஸோ இந்த படத்துலேருந்து நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ண நம்ம கற்றுக்கணும். இந்த படத்தில் வந்து இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டர் மனோஜ்குமார் சர்மா வந்து அவர் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணார். அப்பாவை சாக்ரிஃபைஸ் பண்ணார், அம்மாவை சாக்ரிஃபைஸ் பண்ணார், ஃபேமிலியை சாக்ரிஃபைஸ் பண்ணார், பார்ட்டியை சாக்ரிஃபைஸ் பண்ணார். அவர் பார்ட்டி டெத்துக்கு அவரால் வர முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது இல்லை காலேஜ் முடிச்சாலும் வந்து அவங்களோட ட்ரீமே என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி இருக்க பசங்க வந்து நான் வந்து பைக் வாங்கணும், நான் வந்து மொபைல் ஃபோன் வாங்கணும், நான் அப்படி ட்ரெஸ் போடணும், இப்படி ட்ரெஸ் போடணும், அங்கே போகணும், இங்கே சுற்றி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஷார்ட் டேர்ம் கோல்குள்ளேயே வந்து சிக்கிக்கிறாங்க. இந்த படத்தோட ப்ரொட்டாகனிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வயசில் வந்து மாவு மில்லில் வேலை செய்வார். தோழர் சொன்ன மாதிரி வந்து இந்த கேரக்டர் வந்து இந்த மாவு மில்லில் வேலை செய்வார். தன்னோட அப்பியரன்ஸ் பற்றியும் தான் இருக்கிற இடத்த பற்றியும் கவலைப்படாமல் தான் அடைய வேண்டிய கோலை அடையிறதுல மட்டும் வந்து நைட்டும் பகலாக வந்து இந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் அந்தளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணோம், அந்த கோலை அடையிறதுக்கு நம்ம எந்த எக்ஸ்டென்ட் கொண்டாலும் போனால், நம்ம எந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணாலுமே, எந்த விஷயம் அச்சீவ் பண்ண நினச்சாலுமே நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இந்த படத்து மூலிமா நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல விரும்புகிறேன். தோழர், நன்றி தோழர். இவ்வளோ நேரம் வந்து இந்த படத்தை பற்றி நம்ம ஒரு நிறைய விஷயம் உரையாடணும். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.